Hello viewers, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.5 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 3 marks. A particle is fired straight up from the ground அப்படின்னு சொல்லிட்டு அது டிராவல் பண்ண ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது டிராவல் பண்ண ஹைட் வந்து s of t is equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஹைட்டு எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். மேக்ஸிமம் ஹைட் வந்து அது எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டைம் கண்டுபிடிச்சி ஆகணும். டைமுக்கு நம்ம இங்கே ஏதாவது கண்டிஷன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆன பிறகு பார்ட்டிக்கல் வந்து இப்போ நம்ம ஒரு பாலை கீழே இருந்து மேலே த்ரோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டு ரீச் ஆன பிறகு என்ன ஆகாது, அதுக்கு மேலே போகாது. கரெக்டாக, தட் இஸ் அதுக்கு மேலே இன்னும் அது ட்ராவல் பண்ணாது. அதாவது வெலாசிட்டி இருக்காது. ஸோ அதாவது வெலாசிட்டி 0 ஆகிடும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம வெலாசிட்டி 0 அப்படின்னு பண்ணி நம்ம வந்து டைம் கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணணும், அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது v of t வந்து எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ds by dt is equal to 128, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 16 அப்படியே இருக்கும். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 128 மைனஸ் 32t, இதுதான் உங்களோட வெலாசிட்டி. இதை வந்து ஈக்குவேட்டிங் டு 0. அப்போது மைனஸ் 32t அந்த பக்கமாக ப்ளஸில் போயிடும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு 128/32. ஸோ t இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருது. ஸோ 4 செகண்ட் கழிச்சு பார்ட்டிக்கல் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகுது. புரியுதா? இப்போ அவங்க மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்க சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு ஹைட்டோட ஃபங்க்ஷன் தெரியும். அந்த ஃபங்க்ஷனில் டி நம்ம இப்போ 4ன்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா மேக்ஸிமம் ஹைட்டு கிடச்சிரும். ஸோ 128 × 4 மைனஸ் 16 × 4 ஸ்கொயர். 128 × 4 வந்து 5 and 2 வந்துடும். மைனஸ் 4 4s are 16. 16 × 16 256. இது ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா 256 ஃபீட்டு தான் அது மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணுது. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெலாசிட்டி when the particle hits the ground. கிரவுண்டை தொடுறப்போ அது என்ன வெலாசிட்டியில் போய் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கும் அதே தாங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைம் கண்டுபிடிச்சி ஆகணும். டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணணும் நம்ம. இப்போது போன வாட்டி ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன போட்டேன்னா வெலாசிட்டி 0ன்னு போட்டேன். இது அப்படியே ரிவர்ஸு. இப்போது நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஹைட்டை 0ன்னு போடணும். எது ஹைட்டு, அவன் கொடுத்தான் பார்த்தீங்களா ஈக்குவேஷனு, அதுதானே ஹைட்டு. ஸோ அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே 16 டேபிள்ஸில் காமனாக எடுக்க முடியும். ஸோ 16t காமனாக எடுத்தோம் அப்படின்னா 8 மைனஸ் t இஸ் ஈக்குவல் டு 0. தனித்தனியாக ஈக்குவேட்டிங் டு 0 போட்டிங்க அப்படின்னா t இஸ் ஈக்குவல் டு 0 வரும், t இஸ் ஈக்குவல் டு 8 வரும். பட் t இஸ் ஈக்குவல் டு 0 வந்து இம்பாசிபிள். பிகாஸ் கண்டிப்பாக ஒரு டைம் இருக்கும். அது வந்து கிரவுண்டை தொடுறப்போ அது ஒரு டைம் எடுத்துக்கும் தானே. ஆனால் t0 வரதுக்கு வாய்ப்பே இல்லை, லாஜிக்காக இடிக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக t இஸ் ஈக்குவல் டு 8 மட்டும்தான். அப்போது 8 செகண்ட் கழிச்சு அந்த மேலே போன பார்ட்டிக்கல் வந்து கிரவுண்டை வந்து டச் பண்ணும். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, வெலாசிட்டியை கண்டுபிடிக்க சொன்னாங்க. வெலாசிட்டியை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம வெலாசிட்டியை ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த 128 மைனஸ் 32tல நம்ம கண்டுபிடிச்ச t8 அப்படின்றத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 128 minus 32 into 8. So 128 minus இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 256. ஸோ ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் மைனஸ் 128 ft per second. ஓகேவா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். அதாவது நான் ரெண்டுமே எப்படி சொன்னேன்னா வைஸ் வேர்ஸா தான் இந்த சம் வந்துட்டு. மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி 0, வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் ஹைட் 0. ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணி டி கண்டுபிடிச்சிடுறோம். ரெண்டு சப்டிவிஷன்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ மேக்ஸிமம் ஹைட் வேணும்னா வெலாசிட்டியை 0ன்னு போட்டு டி கண்டுபிடிச்சிடுறோம். அந்த டீயை ஹைட்டில் கண்டுபிடிச்சிட்டா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ஹைட்டை வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஹைட்டை 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிரும். அந்த டைமை வெலாசிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வெலாசிட்டி அது அந்த கிரவுண்டை தொடுறப்ப என்ன வெலாசிட்டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை கிடையாது. கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மாதிரி வரும். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. என்னோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.